தோட நடவடிக்கை போதுமானதாக இருக்குது அப்படிங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா? மிக கேவலமாக இருக்குது. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்கு. என்ன அப்படின்னீங்கன்னா, வழக்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, ஆனால் குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுருவாங்க. இப்போ இந்த ரேகா விஷயத்தில் எடுத்துட்டிங்கன்னா, அந்த குழந்தை வந்து என்னை இவங்க எப்படி எப்படியெல்லாம் வந்து மிளகாத்தூளை வந்து தண்ணியில் கரைச்சி குடிக்க வைக்கிறதுங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய, அதாவது என்னன்னா மனித தன்மை இருக்க யாருமே செய்ய மாட்டாங்க. மிருகம்னு கூட நம்ம அதை சொல்ல முடியாது. அவங்கள சைக்கோன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க என்னென்னா அந்த சைக்கோங்கிறத காரணம் காட்டி வழக்கிலேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. தனக்கு இப்படி ஒரு கேவலமான மருமகளும் கேவலமான குடும்பம் இருக்குதுங்கிறத பற்றி கருணாநிதிக்கு எந்த ஒரு வெக்கமான சூடு சுரணை எதுவும் இருக்கல. ஏன்னா ஒரு மனுஷனாக பிறந்தவங்கிறவன் வந்து இன்னொரு மனிதனை மாண்புடன் நடத்தணும் இல்லையா? அதுதானே மனிதத்தன்மை. அந்த மாண்போட தன் குடும்பம் நடத்தலை அப்படிங்கிறது பொதுவெளிக்கு வந்துருச்சு, ஊரெல்லாம் தன்னை காரி துப்புது. அப்படிங்கும்போதும் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட அதிகாரத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாரு? தன்னுடைய மருமகனையும் மகனையும் தப்பிக்க போகிறதுக்காக தான் அவர் பயன்படுத்துகிறாரு. திமுக என்ன நினச்சிங்கன்னா தன்னை பெரிய யானை மாதிரி நினச்சிருக்கு. ஆனால் அந்த யானையோட காதுக்குள்ளே சின்ன எறும்பு போயிடுச்சுன்னா தூங்கவே முடியாது. நாங்கள் சின்ன எறும்புகள் தான். நீங்கள் நினச்சா உங்கள் பலத்தை வச்சு நசுக்கிடலாம், ஆனால் நசுக்க எறும்பு கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். வரும்னு நினச்சிச்சுன்னா பாஜகங்கிற ஒரு பெரிய காவி பூசி அரக்கன்ட்டிருந்து காப்பாற்றுறது, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றுறது பட்டியலின மக்கள் தான். அந்த மக்களை நீங்கள் ரொம்ப கேவலமாக நடத்த அந்த அரக்கனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களை மாதிரி குட்டிசாத்தான்களையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் கருணாநிதி என்கிற பெயரிலே மரியாதை உள்ளவராக இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் கூட அந்த பெயரில் மரியாதை உண்டு. ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதிக்கு நீங்கள் ஆதரவாக நிலையெடுப்பீர்களேயானால் உங்களை நாளைக்கு இந்த மக்கள் காப்பாற்ற மாட்டாங்க. குஷ்பனுடைய பதில் என்ன? சரி என்றால் என்ன தெரியுமா? பிரெஞ்சு மொழியில அன்பு என்று பொருள். அப்படித்தான் நான் சொன்னேன். நான் பிரெஞ்சு மொழிகள்லாம் நான் தமிழ்ல சொல்றேன். குஷ்புன்னா தமிழ்ல என்ன தெரியுமா? நறுமணம். நல்ல தமிழ்ல சொன்னா என்ன தெரியுமா? நாத்தம். பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களோட மகன் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பெண்ணுக்கு வன்கொடுமைகளும் சித்திரவதைகளும் செய்யப்பட்டதாக அவங்க தரப்பில் புகார் அளிக்கப்பட்டு அந்த மகன் அவங்க மருமகள் 2 பேர் மேலேயும் வழக்கு மட்டும் பதிவு செய்து அவர்கள் தலைமறைவாக இருக்கிறதா தேடிப்பட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? அரசாங்கத்தோட நடவடிக்கை போதுமானதுன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்தோட நடவடிக்கை போதுமானதாக இருக்குது அப்படிங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா? மிக கேவலமாக இருக்குது. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்கு. என்ன அப்படின்னீங்கன்னா, வழக்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, ஆனால் குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுருவாங்க. இதே மாதிரி உடன்குடின்னு ஒரு ஊர், அதில் போன வருஷம் இதே மார்ச் மாதம் அங்கே இருக்கிற பஞ்சாயத்து, அவங்க திமுக கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவி, அந்த அம்மா வந்து ஒரு பட்டியலின ஊழியரை வந்து தவறாக பேசி அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டார். அந்த வழக்கு ரெஜிஸ்டர் ஆகுது, ஆனால் அந்த அம்மா தப்பிச்சு போயிடுச்சு. எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க தப்பிக்க போக விட்டுட்டு தான் வழக்கை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்படி இந்தியா முழுவதுக்கும் இந்த திராவிட மாடல் அரசு ஒரு மாடலை செட் பண்ணிகிட்ருக்குது. எப்பயுமே என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா, யார் குற்றவாளிகளோ அந்த குற்றவாளிகள் யாருன்றது தெரியுது. இப்போ வேங்க வயல்லையே அந்த ஒரு 20 குடும்பத்தை மட்டும்தான் திருப்பி டார்ச்சர் பண்ணுறாங்களே ஒழிய, இவங்க தான் குற்றவாளிகள்னு தெரிஞ்சால் அந்த குற்றவாளிகளை இவங்க கைது பண்ண மாட்டேங்குது அரசாங்கம். கேட்டால் எங்களுக்கு பெரும்பான்மை மக்களோட ஓட்டு வேணும், பட்டியலின மக்களோட ஓட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு இந்த அரசாங்கம் வந்துருச்சா என்னன்றது தெரியல. இப்போ இந்த ரேகா விஷயத்தில் எடுத்துட்டிங்கன்னா, அந்த குழந்தை வந்து என்னை இவங்க எப்படியெல்லாம் வந்து மிளகாத்தூளை வந்து தண்ணியில் கரைச்சி குடிக்க வைக்கிறதுங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய, அதாவது என்னன்னா மனித தன்மை இருக்க யாருமே செய்ய மாட்டாங்க. மிருகம்னு கூட நம்ம அதை சொல்ல முடியாது. அவங்கள சைக்கோன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க என்னென்னா அந்த சைக்கோங்கிறத காரணம் காட்டி வழக்கிலேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அப்போ இவன் வந்து என்னென்னா உள்ளுக்குள்ளேயே அவங்க வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மனித பிறவியாக தான் அந்த பொம்பளை இருந்திருக்கா. அந்த வன்கொடுமையை செஞ்ச அந்த பொம்பளை, அந்த கருணாநிதியோட மருமகள். தனக்கு இப்படி ஒரு கேவலமான மருமகளும் கேவலமான குடும்பம் இருக்குதுங்கிறத பற்றி கருணாநிதிக்கு எந்த ஒரு வெக்கமான சூடு சுரணை எதுவும் இருக்கல. ஏன்னா ஒரு மனுஷனாக பிறந்தவங்கிறவன் வந்து இன்னொரு மனிதனை மாண்புடன் நடத்தணும் இல்லையா? அதுதானே மனிதத்தன்மை. அந்த மாண்போட தன் குடும்பம் நடத்தலை அப்படிங்கிறது பொதுவெளிக்கு வந்துருச்சு, ஊரெல்லாம் தன்னை காரி துப்புது. அப்படிங்கும்போதும் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட அதிகாரத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாரு? தன்னுடைய மருமகனையும் மகனையும் தப்பிக்க போகிறதுக்காக தான் அவர் பயன்படுத்துகிறாரு. அதுக்கு ஸ்டாலின் அவர்களின் கீழ் இருக்கின்ற காவல்துறை ஒத்துழைக்குது. காவல்துறை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துறை எப்பவுமே வந்து என்னென்னா அது அதிகாரத்தோட பக்கத்தில் தான் நிற்கும். ஆளும் அரசோட அதிகாரத்தின் பக்கம் தான் நிற்கிது. இந்த விஷயத்துலையும் சரி, வேங்கவேல் விஷயத்துலையும் சரி, 4 நேரு விஷயத்துலையும் சரி, இந்த வன்கொடுமைகள் என்னென்னலாம் நடந்திருக்குதோ அது அத்தனைக்குமே எப்பயுமே அது வந்து
இவர்கள் சைடு தான். அரசாங்கங்கிறது வந்து ஒன்று ஜாதிக்காரன் பக்கத்தில் எவன் வந்து பெரும்பான்மை பலத்தோடு இருக்கானோ அவன் பக்கத்தில் தான் இந்த அரசாங்கம் நிற்கிது அப்படிங்கிறதும், ரேகா அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு கேட்குறது, இவங்க நம்ம வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறது, நீங்கள் அந்த குழந்தையோட கல்வி செலவை ஏற்றுக்கோங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு கேட்கல. அந்த பொண்ணுக்கான அது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பாதிப்புக்கான கேட்குறது என்னன்னா நீதி. வேங்கவேல் விஷயத்துலேயும் நாங்கள் கேட்குறது நீதி. என்னென்னா அரசியலமைப்பு சட்டம் எல்லோருத்துக்கும் சமமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுங்குது, நீதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுங்குது. நீ கொடுக்க மாட்டேன்றா அப்படிங்கும்போது அதை நாங்கள் போராடி கேட்குறோம். நீங்கள் இப்போ இந்த பட்டியலினத்தோட எந்த குரலையும் இந்த அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது இல்லையா. இப்போ 2024 தேர்தல் வருது, இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவங்க நினைக்கிறாங்க வந்து என்னென்னா பட்டியலினம் வந்து வெறும் ஒரு 22% தான் இருக்குது, இவங்களோட ஓட்டு இல்லைன்னா கூட நம்மளோட ஓபிசி ஓட்டை வச்சு நம்ம பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம், இந்த இந்தியா கூட்டணி 40 தொகுதிகள்லையும் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு மிக நிச்சயமாக பட்டியலினத்து மக்களோட அந்த 20% ஓட்டுங்கிறது மிக முக்கியம். ஸ்டாலின் அரசாங்கம் நீங்கள் எவ்வளவு தூரம் எங்களை வந்து இந்த பட்டியலின மக்களுக்கான கொடுமைகளை செய்கின்றீர்களோ அந்தளவுக்கு இந்த முறை நீங்கள் உங்களோட ஓட்டுகளை இழப்பீங்க, பட்டியலின மக்களோட ஓட்டுகளை இழப்பலாம். அவர் நினச்சிருக்கலாம் நம்ம கூட தான் விசிகே கூட்டணி இருக்கே, விசிகேவோட ஓட்டெல்லாம் நமக்கு தானே விடணும், விசிகேவோட ஓட்டு 1% இருக்கும் 1.5% இருக்கும், அவ்வளோதான் விசிகேவை நம்பி போடுறவங்க. ஆனால் நாங்கள் பட்டியலின மக்கள் அப்படிங்கிற ஒட்டுமொத்த பட்டியலினத்துக்கும் அல்லது ஒட்டுமொத்த பறையருக்கும் வந்து ஒரு கட்சின்னா அது விசிகே தான் இல்லை. இங்கே நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்போ அந்த அமைப்புகள் நாங்கள் ஒன்று கூடி இந்த முறை நாங்கள் திமுக எங்கெங்கே இண்டிவிஜுவலாக நிற்கிதோ அங்கெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக. இது ஏன்னா திமுக என்ன நினச்சிருக்குன்னா தன்னை பெரிய யானை மாதிரி நினச்சிருக்கு. ஆனால் அந்த யானையோட காதுக்குள்ளே சின்ன எறும்பு போயிடுச்சுன்னா தூங்கவே முடியாது. நாங்கள் சின்ன எறும்புகள் தான். நீங்கள் நினச்சா உங்கள் பலத்தை வச்சு நசுக்கிடலாம், ஆனால் நசுக்க எறும்பு கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும் வரும்னு நினச்சிச்சுன்னா. அதனால் நீங்கள் எங்களை எறும்புகளாக நினச்சி நீங்கள் நசுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அந்த எறும்புகள் உங்கள் காதுக்குள் போய் கொண்டிருக்கிறது. 24 தேர்தலில் திமுக எங்கெங்கே இண்டிவிஜுவலாக நிற்குதோ, தனித்து நிற்குதோ, அது தொகுதி கூட்டணி வேட்பாளர்கள் இல்லாமல், அது காங்கிரஸ் கூடயோ விசிகே கூடயோ இல்லாமல் தனித்து நிற்கிற இடத்துல எல்லாம் திமுகவுக்கான ஓட்டு பட்டியலின மக்கள் போட மாட்டாங்க. அதற்கான பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்து செய்ய இருக்கிறோம். ரேகாங்கிற பெண்ணுக்கான நீதி கிடைக்கல அப்படின்னா அது மிக நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயத்தில் இந்த 38 மாதமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட இடைசாதிக்கு தான் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க செய்கிற எந்த அக்கிரமத்தையும் நீங்கள் கண்டுக்கிறதில்ல. இப்போ வேங்கைவயலில் வந்து நீதிமன்றமே சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் சீக்கிரமாக அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கள், சீக்கிரமாக வழக்க முடியுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நீங்கள் வழக்கை இழுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் நீதியை மறுக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அது இந்த 24 எலெக்ஷனில் மிக நிச்சயமாக விசிகே திமுக கூட்டணியோடு இருந்தால் ஒட்டுமொத்த பறையர்களோட ஒட்டுமொத்த பட்டியலின மக்களோட ஓட்டு கிடைச்சிரும்னு இந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் கனவு கண்டு விட்டிருந்தால் மிக நிச்சயமாக அது நடக்காது. நாங்கள் சிறிய அமைப்புகள், சின்ன எறும்புகள் தான். ஆனால் உங்கள் யானையின் காதுகளுக்குள் நாங்கள் நுழைந்து விட்டோம். நீங்கள் இனிமேல் 24 தேர்தலில் வெற்றியை ருசிக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களை பாஜகங்கிற ஒரு பெரிய காவி பூசி அரக்கன்ட்டிருந்து காப்பாற்றுறது, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றுறது பட்டியலின மக்கள் தான். அந்த மக்களை நீங்கள் ரொம்ப கேவலமாக நடத்த அந்த அரக்கனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களை மாதிரி குடிசாத்தான்களையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ நாங்கள் அரக்கனுக்கு பயன்படுறதா குடிசாத்தானுக்கு பயப்படுறதா? 2 பேர்த்துக்கு இப்போ நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இதனுடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 24 தேர்தலையும் 26 தேர்தலையும் மனசில் வச்சாவது நீதியை தான் நாங்கள் கேட்குறோம். உங்கள்கிட்ட கேட்குறது நாங்கள் என்ன, உங்கள்கிட்ட பிச்சை கேட்கல, நீதியை தான் கேட்குறோம் அப்படிங்கிறத திமுக அரசாங்கம், குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தாழ்மையாக பதிவு செஞ்சுக்கிறேங்க. எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் வந்து அவங்க பையனை காப்பாற்றுறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் அவர் வந்து அவருக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் பெரிய அளவில் இல்லை, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவருக்கு எந்த விதையும் ஒரு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, திமுகவில் இருக்கவங்களாம் எல்லாம் வந்து உண்மையே பேசுகின்ற அரிச்சந்தர்களா? அவங்க சட்டசபையிலேயே போய் பேசுகிறவங்க, சட்டசபையிலேயே பொய்யான தகவல்களை கொடுக்கிறவர்கள், அதற்காக வருத்தப்படாதவர்கள். சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து கருணாநிதி இது வந்து உண்மையா? ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா தொடர்பே இல்லாமல் போயிடுமா? அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போகுமா? அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம ஒரு ஜால்ஜாப்புக்காக சொல்கின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான். இது ஜஸ்டிஸ் கிடையாது, இது உண்மையான தகவலும் கிடையாது. அவரோட பையனை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த விஷயம் அப்படியே அமைதியாக போயிடும்னு நினைக்கிறாங்க. இந்த ரேகா விஷயமும் வேங்கவயல் விஷயமும் 24 தேர்தலில் நாங்கள் பெருசாக முன்னெடுத்து இதற்கான போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டாலின் அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இந்த விவகாரத்திலேருந்து அவங்கள பின்னகர வைக்கிறதுக்காக பேரம் பேசப்படுவதாகவும் இந்த முன்னெடுக்கிறவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்கள பின்வாங்க வைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதா சொல்லப்படுது. அந்த விமர்சனங்கள் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து என்னென்னா, திமுக அரசாங்கம் பொதுவாகவே வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கேவலமான அப்ரோச் உடைய கவர்மெண்ட் அது. நீங்கள் வேங்க வயல் விஷயத்துலையே அந்த ஃபஸ்ட்டு அந்த டேங்க்கில் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அந்த பசங்க ஒரு 22 வயசு 23 பசங்க ஒரு 3 பேர்த்த தான் இந்த அரசாங்கம் திரும்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அவங்கள்ட்ட என்ன பேரம் பேசுனாங்க, நீங்கள் வந்து இந்த குற்றத்தை நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கோ, உனக்கு அரசாங்கம் வேலை தரோம், லேண்டு தரோம், 5 லட்ச ரூபாய் காசு தரோன்னு அந்த பசங்கள்கிட்ட பேரம் பேசிச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைகிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ அந்த கேஸ்க்குள்ளே எவிடன்ஸ் கதிர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்றதுனால உண்மை வந்து வெளியே சீக்கிரமாக வந்துடுது. இவங்க எப்பயுமே இந்த டிஎம்கேவோட ஸ்டைலே இதுதான். வந்து என்னென்னா, நம்ம கேட்குற அந்த நீதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஜஸ்டிஸ், அந்த ஜஸ்டிஸை அவங்க என்றைக்குமே தரமாட்டாங்க. இவங்க இந்த மாதிரி காம்ப்ரமைஸு தமிழ் சினிமாவில் வர மாதிரி இன்னும் அந்த பணியார் கால மனோபாவத்திலே இருக்காருங்க. 500 கொடுத்து 1000 கொடுத்து நம்ம சரி கட்டலாம் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி மக்கள்கிட்ட, குறிப்பாக எஸ்சி மக்கள்கிட்ட அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகளவு வந்திருக்குது அப்படிங்கிறது. அந்த அவேர்னஸ் திமுக கவர்மெண்ட்டுக்கு வரணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த வன்கொடுமை செய்த எம்எல்ஏவோட மருமகள் 2 பேரும் தலைமறைவாக இருக்கிறதாகவும் காவல்துறை தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. உண்மையாகவே காவல்துறையாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல அவங்க இருக்கிற சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கருணாநிதி எம்எல்ஏவை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இந்த பல்வீர் சிங் இருக்கார்ல, பல்வீர் சிங்கிட்ட கொடுத்து 2 தட்டு சொல்லுங்கள், 2 பல்ல புடுங்க சொல்லுங்கள். சீரியஸாக தாங்க. மற்றவனையெல்லாம் புடுங்குறீங்கள, மற்றவனை பாத்ரூமில் விழ வச்சு கை காலை உடச்சி விட்றீங்கள, ஏன் கருணாநிதிக்கு பண்ண மாட்டேன்றீங்க? கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர்னா பெரிய கொக்கா? நீதிங்கிறது நாங்கள் கேட்குறது என்ன சார்? சமூகம் கேட்பது என்ன? நீதிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அது கருணாநிதி வீட்டுக்குன்னா ஒன்று, பெரிய கருணாநிதி மறைந்து போன கருணாநிதி வீட்டு நீதினா ஒன்று, இங்கே பிச்சை எடுக்கிற கருணாநிதினா ஒன்றா? இல்லை கருணாநிதிங்கிற பேர் வச்சுருக்கிறதுனால இவர் பெரிய கொம்பா? ஆஃப்டர் ஆல் ஹீஸ் எம்எல்ஏ. இந்த அடுத்த தடவை வந்துடுவாரா? பல்லாவரத்தில் பட்டியலின மக்கள் நீதியை நம்புகிற மக்கள் இல்லையா? அப்போ அடுத்த முறை இதை நாங்கள் பிரச்சாரமாக எடுத்தோம்னா, கருணாநிதிக்கு ஓட்டு போடாதன்னு சொல்லிட்டு 26 நாங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணுறோம், ஜெயிச்சிருவாரா? நீ ஒரு 38 மாதம் தான் நீங்கள் எம்எல்ஏ. அதுக்கப்புறம் வீட்டில் தான் உட்காந்துருக்க போகிறீங்க. திமுக அரசாங்கம் எனிகாவது வந்து அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் அது கூப்பில் தான் உட்காந்துருக்க போகுது. இப்படியே பட்டியலினத்துக்கு எதிரான குற்றங்களை நீங்கள் கண்டும் காணாமல் போனால் மிக நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரத்தினால் நாங்கள் சொல்கின்றோம், நீங்கள் யானை தான், திரும்ப பதிவு பண்ணுறோம், நீங்கள் யானை தான் சார், நாங்கள் அந்த யானை காதுக்குள்ளே புகுந்துகின்ற எறும்பு. பட்டியலினத்துக்காக பேசுகின்ற எழுதுகின்ற ஒவ்வொரு ஆக்டிவிஸ்ட்டுமே உங்களோட காதுக்குள்ளே புகுகின்ற எறும்பு. இந்த எறும்பு உங்களுடைய ஆட்சியை மிக நிச்சயமாக கலைத்து போடும். குறைந்தபட்சம் நீங்கள் 15 வருடங்களாவது ஆட்சியில் ஏறாமல் இருப்பதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நீங்கள் இதே மாதிரி எங்களை அலட்சியம் பண்ணிங்கன்னா தயவுசெய்து இந்த எம்எல்ஏ கருணாநிதியை பல்வீர் சிங்கோட கஸ்டடியில் ஒரு வாரம் வச்சுருங்க. உண்மை தானாக வெளியே வருதா இல்லைன்னு. இந்த கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு தில் இருக்கா? பல்வீர் சிங்கு இங்கே அந்த அருணா ஜெகதீசன் அந்த அம்மாவோட கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டில் யார் வந்து குற்றவாளின்னு சொன்னாங்களோ அவருக்கு பதவி கொடுக்குறீங்க. அதுலேயும் உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவும் கிடையாது. உங்களோட நீதிங்கிறது பட்டியலினத்துக்குன்னு இல்லை, யாருக்குமே அதாவது பாதிக்கப்படுகின்ற யார் பக்கமே இந்த அரசாங்கம் நிற்க மாட்டேங்குது இல்லையா? நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் தேர்தல் வாக்குறுதியில்? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களுக்கு நீதி வழங்கப்படும்னு. நீ வழங்கின நீதி என்ன? திமுக அரசாங்கம் வழங்கின நீதி என்ன? சைலேந்திர பாபுக்கு நீங்கள் வந்து உட்காந்து பதவி கொடுத்தது. பல்வீர் சிங்கோட இன்றைக்கி அவரோட இதை வந்து சஸ்பென்ஷனை லிஃப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? இதுதான் நீங்கள் செய்கின்ற நீதி. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த கருணாநிதியோட பல்வீர் சிங்கை விட்டு இன்னொரு தடவை பிடுங்க சொல்லுங்கள். அப்புறம் இந்த பாத்ரூமில் விழுந்து கருணாநிதியை 4 தடவை கீழே விட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவார், அவங்க மருமகளும் மகனும் எங்கே இருக்காங்கன்றதை சொல்லுவாங்க. உனக்கு கருணாநிதியோட பல்வீர் சிங்கு பிடுங்கலை அப்படின்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவரோட அதிகாரத்தின் பற்களை மிக நிச்சயமாக பிடுங்குவாங்க. அருமை சகோதரி கடுமையாக சாதிய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டு தனக்கு நீதி கேட்டுக்கொண்டிருக்கிற ரேகா எனும் ஒடுக்கப்பட்ட சகோதரியின் உரிமைக்கு குரல் கொடுக்கிற வகையில் இன்றைக்கு நம்முடைய பல்வேறு அமைப்புகளின் இயக்க முன்னோடிகள் ஒன்று கூடி ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுந்த குரல்களை எல்லாம் நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். பாஸ் அம்பேத்கர் சொன்னார்,
மிதிபடுகிறவனுடைய குரல், அவனுடைய அழுகை, இதற்கு இலக்கணம் கற்பிப்பவர்கள் பேரில் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. மிதிபடுகிறவனுடைய குரலும் அழுகையும் அதற்கென ஒரு இலக்கணத்தோடா வரும். வாசல் அம்பேத்கர் ஒரு கேள்வி எழுப்பினார். அதை நான் இன்றைக்கு நடைமுறையிலே ஒப்பிட்டால், ஒரு பேருந்திலே கூட சாதாரணமாக ஒருவன் காலை மிதித்து விட்டால் அடுத்தவன் எடுத்தவுடன் என்ன கேட்பான்? கண்ணு தெரியலையான்னு கேட்பான். இன்னொருத்தன் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவன் இருந்தா இடியட் நான்சென்ஸ்னு அவன் மொழியில பேசுவான். இதே சென்னைக்காரனாக இருந்தான்னு பேசுவான் தெரியுமா? அத்தா கண்ணு தெரியலையான்னு. அது அவருடைய மொழி. மிதிபடுகிற போது வருகிற ஆத்திரமும் அழுகையும் அந்த உணர்வும் இதற்கு யாரும் இலக்கணம் கற்பிக்க முடியாது. அப்படி கற்பிப்பவர்களை ஒருபோதும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஆக மிதிபடுகிறவருடைய அழுகை, அவருடைய குரல், அதற்கு இலக்கணங்கள் கிடையாது. அவருடைய உணர்வு அவர்களுக்கு தான் தெரியும். ஆகவேதான் நம்முடைய அருமை சகோதரர்கள் இளவல் மதி உள்பட அவர்கள் பொங்கி எழுந்தார்கள் என்றால் அந்த உணர்வு அதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு 25 பேர் தான் இங்கே கூடியிருக்கிறோம். இப்படி யாராவது கருதினால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். இது 2 கோடி மக்களின் குரல். தமிழகத்தில் இருக்கிற 2 கோடி மக்களுடைய குரல். இந்த குரலை அரசாங்கம் பிரதிபலிக்க வேண்டும். அரசாங்கம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். அரசாங்கம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். 25 பேருக்கு குரல் என்று எண்ணினால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். இந்த சம்பவங்கள் இது புதிதா என்றெல்லாம் கூட கேட்பார்கள். நான் அதற்கு முன்னால் காவல்துறையினருக்கு ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். காவல்துறையை கூட நாங்கள் பேசியதற்கு காரணம், இங்கே நம்முடைய தோழர்கள் பேசியதற்கு காரணம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே இருக்கிறது. அதில் ஒரு பிரிவு இருக்கிறது. என்ன பிரிவு என்றால், நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் கூட அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. காவல்துறையிடம் ஒரு புகார் தந்து அந்த புகாரை அவர்கள் விசாரிக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பார்களேயானால் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்து காவல்துறை அதிகாரியின் பேரிலேயே வழக்கு தொடரலாம். அவர்கள் பேரிலேயே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பதிவு செய்யலாம். செயலால் மட்டுமல்ல, எண்ணத்தால் ஒருவன் இவன் ஒடுக்கப்பட்டவன் என்பதனால், இவன் தாழ்த்தப்பட்டவன் என்பதனால், இவன் இந்த சாதியை சார்ந்தவன் என்பதனால் அவன் புறக்கணிக்கப்பட்டால், வஞ்சிக்கப்பட்டால், ஏமாற்றப்பட்டால், நசுக்கப்பட்டால், இழிவுபடுத்தப்பட்டால், எண்ணத்தால், செயலால் மட்டுமல்ல எண்ணத்தால் செய்தால் கூட அது வன்கொடுமை தடுக்கப்பட்டதுக்கு உட்பட்டது. இந்த நினைவோடு தான் நீ செய்தாய். நீ கொஞ்சம் வெளியே இருப்பா, ஒண்ணு வேணாம், நீ கொஞ்சம் வெளியே இருப்பா, கௌரவமா இல்லப்பா கொஞ்சம் நீ வெளியே இருப்பா, இந்த வார்த்தை சொன்னாலே இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. காவல்துறை ஒரு 10 நாளைக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அதுவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. இதை மட்டும் நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு மற்றவர்களைப் போல வார்த்தையை கடுமையாக்காமல் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். நீங்கள் 10 நாள் அமைதியாக இருந்தாலே அதுவே நீங்கள் வழக்குக்கு உடந்தையாக இருந்தீர்கள் என்ற குற்றத்துக்கு ஆளாவீர்கள். இங்க என் சகோதரி ரேகா படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறாள். அங்கே இந்த கொடுமை, இந்த இழிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒரு வீட்டு வேலைக்கு போன பெண்ணுக்கு இது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 2 ஆண்டு காலத்து ஆட்சியிலோ அல்லது இந்த தேசம் முழுதும் நடக்கிற 5 ஆண்டு கால பாஜக ஆட்சியிலோ நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால், ஏன் இப்படிப்பட்ட வரலாறை பார்த்தால், இந்தியாவிலேயே நீண்ட காலம் அமைச்சராக இருந்த ஒருவர் பாபு ஜெகஜீவன் ராம். 33 ஆண்டு காலம் மத்தியில் அமைச்சராக இருந்தவர்.
ஒருவேளை அமைச்சர் பதவிக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு யாருக்காக தகுதி இருக்குமானால் அது பாபு ஜெகஜீவன் ராமுக்கு தான். 33 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர், பிரிட்டிஷ் காலத்திலேயே அமைச்சரானவர். அந்த காலத்திலே இருந்து வாழுகிற வரை 11 முறை நாடாளுமன்றத்துக்கு வந்து அமைச்சராக இருந்தவர். முப்படைகளின் தளபதி. இப்ப சட்டம் மாறி போச்சு. அன்னைக்கு முப்படைகளின் தளபதி ராணுவ அமைச்சர். இந்த ராணுவ அமைச்சர் போய் ஒரு சிலையை திறந்தாருன்னு தீட்டுப்பட்டுடுதுன்னு காசியில அதை ஊட்டி கழுவிய கும்பல் இந்த கும்பல். ராணுவ அமைச்சருக்கு பாதுகாப்பு, இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய பெரும் பொறுப்பு இந்தியாவிலே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்நிய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டிய ஒருவருக்கு சாதியினால் அவருக்கு பாதுகாப்பு இல்லை. இது அந்த வரலாறுல தொடங்கி இப்ப 2 ஆண்டு காலத்தை மட்டும் நான் சொல்றேன். பக்கத்துல கேரளால ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள அரசாங்கம். அந்த அரசாங்கத்துல இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர் ஒரு கோயிலுக்கு போறார். துறை அமைச்சர் ஒரு கோயிலுக்கு போறார். கோயில் உள்ள போனா அந்த பிரசாத்தை அவர்கிட்ட நேரா தரல குருக்கள், இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அவர்கிட்ட நேரா தரல. பெரும் பிரச்சனை எழுதுகிறது, ஊடகங்கள்லாம் வெளிவருது, எழுதுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பதில் வருது தெரியுமா? என்ன பதில் வருது தெரியுமா? நாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒன்றும் அது வேற என்னமா, அதனால இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துடணும். துறை அமைச்சர் அவரே சுட்டி காட்டுறார், எனக்கு இந்த இழிவு நடந்தது. இன்னமும் அவர் தான் அமைச்சர். இன்னமும் கேரளால அவர் தான் அமைச்சர். இமாச்சல பிரதேசத்தில் ஒரு அமைச்சர், இமாச்சல பிரதேசத்தில் பாஜக அமைச்சர், அவரு கோயிலுக்கு போறாரு. ஒரு கோயிலுக்கு போறாரு. கோயிலுள்ள உள்ள விட மாட்டேன்ட்டான். யாரும் தெரிஞ்சு போச்சு. கேட்டாங்க, இன்னாரு போய் எங்கேயோ ஒரு பயணம் போயிட்டு வராரு, ஒரு கோயில் உள்ள நுழைய முடியல. யாரு என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா நுழைய விட மாட்டேன்ட்டான். சரின்னு டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புறான். இவர் டிரைவருக்கு மரியாதை செய்யறான், அமைச்சருக்கு மரியாதை செய்யல. இந்த நிலைகள் நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்டில் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் நீதிபதி பதவி மாற்றம் போறாரு. அவர் நாற்காலியை வச்சு பூஜை பண்ணி கழுவி புதுசாக வந்து ஒரு உட்கார்றாரு. யார் அவர்? இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஒரு அன்டச்சபிள், ஒரு ஷெல் காஸ்ட். இந்த நாற்காலியில் நான் வந்து உட்கார்றதா? கழுவுறான். இந்த நாட்டில் அதிகார வர்க்கம் இப்படித்தான் இருக்கும். ஆளும் வர்க்கம் சரியாக இருக்க வேண்டும். அதிகார வர்க்கம் இப்படித்தான் இருக்கும். ஆளும் வர்க்கம் சரியாக இருக்க வேண்டும். இந்த முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும்? மிக கடுமையான நடவடிக்கையை செய்தி வந்தார் மறுநாளே அவர் செய்திருக்க வேண்டும். பகிரங்க மன்னிப்பு அவர் பொறுப்பேற்று, கருணாநிதி என் மகன் குற்றத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக சொல்லியிருக்க வேண்டும். எல்லாருமே முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் கருணாநிதி என்கிற பெயரிலே மரியாதை உள்ளவராக இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் கூட அந்த பெயரில் மரியாதை உண்டு. ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதிக்கு நீங்கள் ஆதரவாக நிலையெடுப்பீர்களேயானால் உங்களை நாளைக்கு இந்த மக்கள் காப்பாற்ற மாட்டார். இது வாடிக்கையாக இருக்கிறது. 2 ஆண்டு காலத்துல வேங்கவயல் ஒரு கிராமம், ஒரு கிராமத்தில் ஓராண்டு காலமா குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லையா? 1500 குடும்பங்கள் கூட இல்லாத ஒரு அந்த பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துல யார் மலம் கலந்தான் என்பதை ஓராண்டு காலமாக எத்தனை படைகள் அமைத்து, எத்தனை பேர் என்னென்ன விதமான இரத்த பரிசோதனையும் அழைத்து செய்து இன்னமும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், இந்த ஓராண்டு காலத்திலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், இந்த அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனம் நல்லா தெளிவாக தெரியுது, மிக தெளிவாக தெரிகிறது. முதலமைச்சர் இவளையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரேயானால், இந்த மக்களுடைய கண்ணீர், இந்த மக்களுடைய குரல், நாம் வழக்கமாக சொல்வதை போல நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, ஆனால் முதலமைச்சர் அவர்களே, யாரை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும், யாரை ஆட்சியில உட்கார வைக்க வேண்டும் என்கிற மாபெரும் சக்தி இந்த மக்களுக்கு இருக்கிறது. நாங்க வர முடியுமா? அது
பாபா அம்பேத்கரின் கனவு, அந்த கனவு என்றைக்கு நிறைவேறுமோ கட்டாயம். இன்றைக்கு ஐஐடி மாணவி ஒரு பேசிய போது சொன்னாரே, அது நிறைவேறும். ஆனால் யாரை இறக்குவது, யாரை அமர வைப்பது, இது ஏற்கனவே பலரும் சொன்னது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய. அதனாலதான் நீங்கள் அந்த அச்சம் கூட முதலமைச்சருக்கு தங்களை காப்பாற்றிக் கொள்கிற அச்சம் இல்லை என்றால், எங்களை காப்பாற்றுவது இருக்கட்டும், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிற அச்சம் கூட உங்களுக்கு இல்லை என்றால், நீங்கள் பல தமிழகத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உமாசங்கர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பாதிக்கப்பட்டார். ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் காளிமுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பாதிக்கப்பட்டார். அவர் என்ன போல புகார் தந்திருக்கார். உமாசங்கர் புகார் தந்தார், காளிமுத்து புகார் தந்தார். ஒரு வருவாய்த்துறை அதிகாரி, மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி, அவர் ஒரு புகார் தந்தார். யாரெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ நாட்டு அரசாங்கத்தில் அதிகாரத்தில், அவர்களே எங்களுக்கு பாதுகாப்பில்லை. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இலக்கணம் உமாசங்கர், ஒரு கல்வியாளருக்கு இலக்கணம் காளிமுத்து, ஒரு வருவாய் நிர்வாகத்தில் இருந்தவர். இவர்களெல்லாம் அவர்களே பாதிக்கப்பட்டதாக புகார் செய்த காலம் உண்டு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பில்லை, அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பில்லை, அமைச்சர் பெருமக்களுக்கு பாதுகாப்பில்லை. இவர்கள் எல்லாம் இருக்கிற போது பாவம் வீட்டு வேலை செய்கிற என் அருமை சகோதரி ரேகா எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பாளோ, எவ்வளவு கதறி எழுதியிருப்பாளோ. அந்த துயரங்களை நினைத்தால் மதிய போனவர்கள் ஆவேசப்படுவதற்கு, மற்ற சகோதர சகோதரிகள் ஆவேசப்படுவதற்கு, இசையரசு பாடுவதற்கு என்ன தவறு இருக்க முடியும்? என்ன தவறு இருக்க முடியும்? ஆகவே நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் ரேகாவுக்கு அவர் எவ்வளவு படிக்கிறாரோ அவ்வளவு படிக்கிற வரை, ஒரு சாதாரண கள்ளச்சாராய மரணத்துக்கு கூட 10 லட்சம் தந்த முதலமைச்சர் அவர்களே, ஒரு கள்ளச்சாராய மரணத்துக்கு கூட 10 லட்சம் ரூபாய் தந்த முதலமைச்சர் அவர்களே, இந்த ஏழை பெண், அபலை பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண் படிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சீர்குலைந்து போய் நிற்கிற அந்த பெண், அந்த குரலுக்கு மதிப்பு தந்து முழு கல்வி செலவை இடம் வாங்கி கொடுங்க. ஒரு கல்லூரியில் உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் கோட்டா இருக்கு, முதலமைச்சர் கோட்டா இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில் நாளைக்கே சேர்க்கலாம் இருக்கு, சேர்த்து விடுங்க. கல்வி செலவை முழுக்க நீங்களே எடுத்துங்க, நீங்க செய்யுங்க. அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. நீங்க இளைஞர் மாநாட்டில் நடத்துற செலவுல 1000ல் ஒரு பங்கு இருக்காது, லட்சத்தில் ஒரு பங்கு இருக்காது. அதற்கெல்லாம் கோடி கோடியா செலவழிக்கிறவர்களே, நீங்க இந்த பெண்ணுக்கு ஒரு வாக்கியை தந்தால், இந்த பெண்ணின் உரிமையை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தால், நீங்க நாளைக்கு 20 லட்சம் வாக்குகளை வாங்கலாம், 20 லட்சம் வாக்குகளை குறைந்தபட்சம் பெறலாம். அந்த வாக்கு எண்ணத்தோடாது உங்கள் வாக்கை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். உங்க வீட்டில் யாரோ இன்னொரு உயர்தர சமூகத்திலிருந்து ஒரு ஏன் இதை நாங்கள் வலியுறுத்துறோம்? ரேகா மட்டுமா பிரச்சனை? எவ்வளவோ பிரச்சனைகள். அண்ணாமலை ஒரு சொன்னார், ஃப்ரம் பரைவாட்டு விஸ்வகுருன்னார். பிரதமர் மோடியை நீங்க எப்படி வேணா பாராட்டுங்க, அவர் எப்படி வளர்ந்திருக்கிறார் தெரியுமா? பிரதமர் ஃப்ரம் பரையாட்டு விஸ்வகுரு அப்படின்னார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் புகார் தந்தாங்களே, ஒரு நடவடிக்கை இல்லையே. ஒரு வெளிமாநிலத்திலிருந்து வந்த, உங்க பாணியில சொன்னா, திராவிட பாணியில சொன்னா, வந்தேரி நடிகை குஷ்பு, இந்த சேரி மொழி எல்லாம் என்கிட்ட பேசாத, இதுக்கெல்லாம் சேரி மொழிகள்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஒரு வந்தேரி நடிகை புகார் தந்தாங்களே, நடவடிக்கை இல்லையே, எந்த நடவடிக்கையும் இல்லையே. என்ன பதில்? என்ன குஷ்புனுடைய பதில்? என்ன சேரி என்றால் என்ன தெரியுமா? பிரெஞ்சு மொழியில அன்பு என்று பொருள். அப்படித்தான் நான் சொன்னேன். நான் பிரெஞ்சு மொழிகள்லாம் பேர, நான் தமிழ்ல சொல்றேன். குஷ்புன்னா தமிழ்ல என்ன தெரியுமா? நறுமணம். நல்ல தமிழ்ல சொன்னா என்ன தெரியுமா? நாத்தம். நல்ல தமிழ்ல சொன்னா நாற்றம், நறுமணம், அது கொஞ்சம் நாத்தம். அப்படி நான் சொன்னா சும்மா இருப்பீங்களா? இதெல்லாம் வேடிக்கை பார்த்தனால்தான் இன்னைக்கு ரேகாவுக்கு வருது. ஆகவே இதை பற்றி பேச தொடங்கினால்
ஏராளமாக சொல்லலாம். முதலமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை வேண்டும், உரிய பாதுகாப்பு வேண்டும், அந்த குழந்தைக்கு உரிய நிவாரணம் வேண்டும், அவருடைய எதிர்காலம் சரியாக தீர்மானிக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் வலியுறுத்தி இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம். இங்கே நாங்கள் திருமுருகன் காந்தி வந்திருக்கார், நம்முடைய தமிழ் முதல்வர் தலைமையேற்று நடத்துகிறாரு. இங்கே உள்ள நம்முடைய சகோதரன், நம்முடைய குழந்தை அரசன் உட்பட, நம்முடைய சகோதரி உட்பட அனைவரும் இங்கே நாம் குடிமேற்கன்னா இது ஒரு அடையாளம். இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் தழுவிய சிந்தனையோடு ஒரு ஆர்ப்பாட்டமாக அரசாங்கத்தின் நடவடிக்கை வரை தொடர்ந்து வலியுறுத்த, வெற்றி பெறுகிற வரை வலியுறுத்த நாங்கள் தொடர்ந்து அணிந்து திரள்வோம். இது ஒரு அடையாளம். இவர்களை அரசுக்கு தெரிவித்து இதை ஒருங்கிணைத்திருக்கிற என் அருமை சகோதரர் தமிழ் முதல்வன் அவர்களையும் அவரோடு இணைந்து செயலாற்றியிருக்கிற அருமை தோழர்களையும் நான் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் பாராட்டுகிறேன். எப்போதும் துணை நிற்போம். சிலதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் அதுக்கு நாங்கள் காரணம் அல்ல, மிதித்த நீங்கள் காரணம். நிச்சயமாக நாங்கள் காரணம் இல்லை. நம்முடைய சகோதரர்கள் சிலர் உணர்ச்சி பார்லிமெண்ட்ரி என்பதை நான் அறிவேன். நான் நீண்ட காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். பார்லிமெண்ட்ரி அறிவேன். என்ன பார்லிமெண்ட்ரி தெரியுமா? இவர் பொய் சொன்னார் அப்படின்னு சொன்னா அது அன்பார்லிமெண்ட்ரி. இவர் உண்மைக்கு மாறா சொன்னார் அப்படின்னா அது பார்லிமெண்ட்ரி. என் மதி பொய் சொன்னார்னு சொல்லியிருக்காரு, நானு உண்மைக்கு மாறா சொல்லியிருக்கேன், அதான் பார்லிமெண்ட்ரி. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக இதில் எது அன்பார்லிமெண்ட்ரி எது அன்பார்லிமெண்ட்ரி என்பது பிரச்சனை அல்ல. இந்த குரலில் நீதி இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, நீங்கள் சொல்லுகிற அந்த சோ கால்டு தர்மம் இருக்கிறதா, சமூக நீதி இருக்கிறதா, இதை தான் பார்க்கணும். இதற்கு அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும், உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி பாராட்டோடு அமைகிறேன். நன்றி. ஜெய்பி.